இவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிவாஜி சார் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் என்னடா சம்பாதிக்கிற வயசில் வந்து இமயமலை போகிறது, அமெரிக்கா போகிறது, லண்டன் போகிறதுன்னு இருக்கானே, இவனுக்கு புத்திமதி சொல்ல ஆளே கிடையாதாடா, இந்த வயதில் சம்பாதிச்சாதான்டா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்டா. ஆனால் அவரே இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதான் இங்கே ட்விஸ்ட்டு. நீ பண்ணுறதாண்டா கரெக்டு. என்னன்னா சம்பாதிக்கிற வயசில் எப்படி பொழுதுபோக்குறது, சந்தோஷமாக இருக்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுடா. ஆனால் நீ என்னை பாரேன், எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை அப்புடின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. எனக்கு எனக்கு மூளை குழம்பி போய் ஒரு டிப்ரெஷன் ஆகிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சூப்பர்டா, நீ இப்படியே இரு, இதான் நல்லது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அந்த வார்த்தை கேட்டோடனே இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த வார்த்தை நம்மகிட்ட சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. இன்ன வரையும் அதை அவர் மறக்கல. அவர் லைஃப்பில் வந்து அதை கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இது போல் தான் நம்மளும் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து என்ன சொன்னால் இவ்வளோ பிஸி டைம்லேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி.